மாணவர்களே வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 2இல் இருக்கக்கூடிய செய்யுள் பாட்டு. செய்யுளில் முல்லைப்பாட்டு என்பதை தான் இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். முல்லைப்பாட்டு இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதாவது முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகுவள, மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடி, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 என்று சொல்லக்கூடிய 10 பாட்டு நூல்களில் 5ஆவதாக வைத்து எண்ணப்பெறுவது. குறைந்த அடிகளை உடையது, 103 அடிகளை உடையது. அதிகமான அடிகளை உடையது மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி அதிகமான அடிகளை உடையது. அதை வைத்து பார்க்கும் பொழுது இது குறைந்த அடிகளை உடையது என்பதால் இது குறைந்த அடிகளை உடையது என்னும் பெயரை பெற்றது. இது ஆசிரியப்பாவால் ஆனது. தலைவியின் தவிப்பினை கொண்டு துவங்குவதால் இது ஒரு அகத்திணை நூல். திணையினுடைய ஒழுக்கம், அதாவது உரிப்பொருள், இந்த நூலுக்கு இருத்தல் நிமித்தமும்னா தலைவன் போருக்கு செல்கிறான், தலைவி இங்கே காத்திருக்கிறாள். அவள் இங்கு காத்திருப்பதால் இந்த நூல் ஒரு இருத்தல் நிமித்தமும். அந்த நூலுக்கு உண்டான, அந்த திணைக்கு உண்டான ஒழுக்கம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. தலைவி காத்திருக்கிறாள், ஆனால் அவள் துயருற்று காத்திருக்கிறாள். அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் கீழே வழிந்தால் அது நெய்தல் நிலத்திற்கு உண்டான இரங்கல் நிமித்தமும் என்பதற்கு சென்றுவிடும். ஆனால் அவள் துயருற்றிருக்கிறாள். அவளுடைய கண்களில் நீரானது உருண்டு திரண்டு கண்களிலேயே நிற்பதாக காட்டியிருப்பதால் இது முல்லை நிலத்திற்கு உண்டான ஒழுக்கமாக மாறுகிறது. இதுதான் இந்த ஆசிரியனுடைய புலமை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முல்லைப்பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 103 அடிகளை உடையது. 1லிருந்து 17 அடிகள் பாடப்பகுதியாக நம்மளுக்கு இடம்பெற்றுள்ளன. ஆசிரியப்பாவால் ஆனது, குறைந்த அடிகளை உடையது. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனாருடைய மகனார் நப்பூதனார் என்பவர் தான் இந்த பாடலை நம்மளுக்கு இயற்றினார். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கதை சுருக்கம் இதில் இருக்கிறது. என்ன கதை சுருக்கம்? இந்த கதையினுடைய பாட்டுடை தலைவன், அதாவது இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இவன் போருக்கு செல்கிறான். தலைவி அரண்மனையில் காத்திருக்கிறாள். அந்த போரினுடைய, அந்த பாசறையினுடைய அமைப்பை இந்த நூலின் மூலமாக நாம் அறிகிறோம். இதில் மிலேச்சர், யவனர், பெண்கள் இவர்களெல்லாம் அந்த பாசறையில் இருப்பதாக அறிகிறோம். மிலேச்சர்னா யாரு? மதிநுட்பம் வாய்ந்த ஊமைகள், அதாவது வாய் பேச முடியாதவர்கள் தான் மிலேச்சர்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள்? இவர்களை பற்றி வேறு ஒரு குறிப்பும் காணப்படுகிறது. அதாவது பலுசிஸ்தான் என்றும் நாட்டிலிருந்து இவர்கள் இங்கு வந்ததால், மொழி தெரியாததால் அவர்கள் செய்கையிலேயே பேசுபவர்கள், அப்படி என்றும் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக யவனர்கள். யவனர்கள் என்றால் வலிமை மிக்கவர்கள் யவனர்கள். அந்த காலத்தில் போருக்கு செல்லுதல் பெண்களுக்கு வழக்கம் இல்லை. ஆனால் இங்கு அது ஒரு வியப்பான ஒரு காட்சியாக நம்மளுக்கு தெரிகிறது. பெண்களும் போரில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை இந்த நூலின் மூலமாக நாம் அறியலாம். ஏனால் பாசறையில் பெண்களும் இருப்பதாக அந்த நூலில் நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக தலையாளங்கானம் என்னும் இடத்தில் வைத்து இந்த போர் நடைபெறுகிறது. இந்த போரில் இவனை எதிர்ப்பவன் யார் என்றால், பாண்டிய நெடுஞ்செழியனை எதிர்ப்பது சேர மன்னன் இரும்பொறை. அடுத்ததாக சோழ மன்னன் கிள்ளிவளவன். அப்புறமா திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோ, பொருணன் என்று சொல்லக்கூடிய 5 வேளிர் குறுநில மன்னர்கள் இவனை எதிர்க்கிறார்கள். எல்லாரையும் ஜெயித்து வெற்றி பெற்று பாண்டிய மன்னன் ஊர் திரும்புகிற வழியிலே கொன்றை, காயா பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. மான்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன. பூக்கள் எல்லாம், அங்கே முல்லை பூக்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் எதற்காக இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன என்றால், இவை முல்லை நிலத்தில் சார்ந்தவை, முல்லை நிலத்தோடு சார்ந்தவை. அதனால் இவைகள் எல்லாம் காட்டப்படுகின்றன. இவ்வாறாக அந்த மன்னன் வெற்றி பெற்று ஊர் திரும்புகிறான். தலைவி அங்கு அவனுக்காக காத்திருக்கிறாள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் பாருங்கள், பாட்டுடைய தலைவன் நெடுஞ்செழியன். இது ஒரு அகம் பற்றிய நூல், அகத்திணை நூல். ஏன்னா முதல்லையே தலைவி தலைவனுக்காக காத்திருப்பதால், அவளுடைய நெஞ்சின் ஆற்றாமையை கூறுவதால் இது ஒரு அகத்திணை நூல்.
சங்ககால மக்களின் அக வாழ்வியலை கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறது இந்த பாடல். மன்னனுடைய பாசறை, தலைவியினுடைய காத்திருப்பு, அப்புறம் ஆணிரை மேய்த்தல், இது போன்ற பல நிகழ்வுகள், முல்லை நிலம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் கண் முன்னே காட்டப்படுகின்றன. இந்த நூலிலே வேறு ஒரு கதையும் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அது என்ன கதை? திருமால் வாமன அவதாரம் எடுத்து வந்த அந்த கதை. வாமன அவதாரம்னா, அதாவது மாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், யாரெல்லாம் அந்த யாகத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்டதை கொடுப்பதுதான் அந்த யாகத்தின் சிறப்பு. இவ்வாறாக ஒரு யாகத்தை நடத்தி அவர் வெற்றி பெற்றால் விண்ணுலகையும் அவர் கைவசப்படுத்தி விடுவார் என்று இந்திரன் முதலானோர் அஞ்சி திருமாலிடம் சென்று முறையிடுகிறார்கள். திருமாலும் வாமன அவதாரம், அதாவது வாமன அவதாரம்னா குள்ளமாக இருக்கக்கூடிய உருவம், அந்த உருவத்தை எடுத்து நேராக அந்த யாகத்திற்கு செல்கிறார். மாபலி சக்கரவர்த்தியிடம் எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார். மாபலி சக்கரவர்த்தியும் அவ்வாறே 3 அடி நிலம் தானே, என்னிடம் எவ்வளவு நிலம் இருக்கிறது, தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, இல்லை நீர் வார்த்து கொடுத்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று திருமால் சொல்ல, அவரும் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை வார்த்து கொடுத்தவுடன் அந்த குள்ளமான உருவமாக வந்த திருமால் வாமன அவதாரம் அந்த எடுத்து வந்து அந்த பெருமாள் என்ன செய்கிறார் என்றால் விசுவரூபம் எடுக்கிறார். விசுவரூபம்னா வானளவு உயர்ந்து நிற்கிறார். உயர்ந்து நின்று 1 அடியில் பூமியையும் 1 அடியில் வானுலகையும் அளந்து விடுகிறார். 3வது அடியை எங்கே வைக்க என்று அந்த மன்னனிடம் கேட்க, அந்த மன்னன் என்னுடைய தலையில் வையுங்கள் என்று கூறுகிறான். ஆகவே அந்த மன்னனுடைய தலையில் திருமால் தன்னுடைய காலை வைத்து அவனை பாதாள லோகத்தில் அவனை அமிழ்த்துகிறார். அந்த மன்னனுடைய ஆணவம் இதை எல்லாம் அழிந்து போயின என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் அறியலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்கன்னா, அந்த பாட்டை பார்க்குறீங்க. பாட்டு என்ன? பாட்டை ஒரு தடவை வாசிடுறேன். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுப்புன் மாலை அருங்கடி மூதோர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். பாட்டில் நல்லோர் விரிச்சி கேட்டல் என்பது நம்மளுக்கு தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களே, பக்கம் 33 பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த படத்தில் அந்த அளவு தெளிவாக பாட்டு தெரியல. புக்கை வச்சு பாருங்க. புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் அதிலிருந்து நன்மொழி கேட்டனம் அது வரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பாட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டினுடைய பொருள்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். பாட்டு மனப்பாட பாட்டில் கட்டாயம் இந்த பாட்டை கேட்பாங்க. இந்த பாட்டை எழுதியவர் நப்பூதனார். நிறைய அந்த முல்லை நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. மாலை பொழுது, அதாவது முல்லை நிலத்துக்கு உண்டான கருப்பொருள்களை பற்றி இதில் நம்மளுக்கு சொல்கிறாரு. பெரும்பொழுது, அதாவது முதல் பொருள்னா இடமும் பொழுதும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் அவர் சொல்கிறார். இந்த நூலில் முதல்ல தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்லோர் விரிச்சி கேட்டல். விரிச்சி கேட்டல்னா என்ன? ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்ற ஐயம் கொண்ட அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஊர் பக்கத்துக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கை தொழுது நின்று சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய, அதாவது அயலார்கள் பேசக்கூடிய பேச்சை கூர்ந்து கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர்களுடைய காதில் அந்த சொல் நல்ல சொல் விழுந்தால் அந்த நாம் செய்யக்கூடிய செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய சொல் காதில் விழுந்தால்
நாம் செய்யக்கூடிய செயல் தீமையில் முடியும் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே திருமாலும் மாவலி மன்னனும்னு படம் போட்டிருக்கு பாருங்கள். இதில் அந்த கொடை கர்வம் மிக்க மாவலி மன்னன் திருமாலுக்கு 3 அடி நிலம் தருவதாய் நீர் வார்த்து உறுதி கொடுக்க திருமால் என்ன செய்தார்னா வான அளவு உயர்ந்து நிமிர்ந்து நின்றார் அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவம், அவனுடைய கர்வம் எல்லாம் இதில் அழிந்து போனது. எவ்வாறு அவனுடைய கர்வத்தை அழிப்பதற்காக திருமால் வான அளவு உயர்ந்து நின்றாரோ அதே போல் இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த முல்லை நிலத்திற்கு சம்பந்தமான அந்த முகிலானது, மேகமானது எவ்வாறு இந்த உலகத்தை வளைத்துள்ளது என்பதை இந்த பாடலில் நம்ம பார்ப்போம். பாட்டை பாருங்கள். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு. நனந்தலைனா அகன்ற இடத்தையுடைய இந்த உலகத்தையே முகிலானது என்ன செய்கிறதா வளைக்கிறது. எவ்வாறு வளைக்கிறது? கையிலும் காலிலும் திருமாலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சங்கு சக்கரம் இருக்கும். நேமியோடு வலம்புரி சங்கு பொறித்த. நேமி என்றால் சக்கரம், வலம்புரி என்றால் சங்கு. இந்த சங்கு சக்கர குறிகள் எல்லாம் காணப்படும். அவ்வாறு காணக்கூடிய திருமால் தன்னுடைய மார்பில் மா என்றால் திருமகள் லக்ஷ்மியை தாங்குகிறாள். லக்ஷ்மியை மார்பில் தாங்கிக் கொண்டு, எவ்வாறு தாங்கிக் கொண்டு? தடக்கையால் தாங்கிக் கொண்டு, பெரிய கையால் அந்த லக்ஷ்மியையும் அவர் மார்பில் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு மாபலி சக்கரவர்த்தியிடம் அவர் சென்று அந்த நீரை வார்த்து கொடுக்க, அந்த மாபலி சக்கரவர்த்தி அந்த நீரை வார்த்து கொடுக்க திருமால் உயர்ந்து நின்ற திருமால் போல, மால்னா திருமால் உயர்ந்து நிற்கிறாராம். அப்படி எவ்வாறு வானளவு அவர் உயர்ந்து நின்றாரோ அந்த மாதிரி அவர் நிமிர்ந்து நின்ற அந்த தோற்றத்தை போன்று இந்த முகிலானது இந்த உலகத்தையும் வளைத்து பெருமழை பொழிகிறது. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி, ஒளி முழங்கக்கூடிய குளிர்ந்த அந்த கடல் நீரை அந்த முகிலானது பருகி வளன் இயல்பு வளமாக எழுந்து, அதாவது வலிமையாக எழுந்து, கோடு கொண்டு எழுந்த. கோடுனா மலை. அந்த மலையை அந்த மலை எங்கே இருக்கிறதோ அந்த மலையை நோக்கி சென்று அந்த மலையில் தங்கி கொடுஞ்செலவு எழிலி. கொடுஞ்செலவுனா விரைந்து செல்வது. செலவு என்றால் செல்வது, கொடும் என்றால் விரைவாக செல்வது. விரைவாக அந்த மேகமானது, அந்த முகிலானது அந்த மலையை நோக்கி சென்றது. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. மேகங்கள் அலையோசை முழங்கும் குளிர்ந்த நீரை, அந்த கடல் நீரை பருகி அந்த மலையை பார்த்து சென்றது. இப்போ அந்த மாலை நேரம் பாருங்கள். பெரும் பெயல் சிறு புன் மாலை. பெரும் பெயல்னா அந்த மலைக்கு போயாச்சா, மலையை பார்த்து சென்று பெரும் மழை பொழிந்தது. சாதாரண மழை இல்லை, பெரிய மழை பொழிந்தது. அது எந்த நேரம்? சிறு புன் மாலை, சாயங்கால நேரம், மாலை பொழுது. மாலை என்றால் மாலை பொழுது. சிறு துன்பத்தை தரக்கூடிய மாலை பொழுது. சிறு புன் மாலை என்றால் சிறு துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது. ஏன் துன்பத்தை தருது? தலைவன் போருக்கு போயிருக்கான், வரேன்னு சொல்லியிருக்கான், இன்னும் வரலை. சாயங்காலம் வந்தாச்சு, மாலை நேரம் வந்தாச்சு, பெரிய மழை பெய்கிறது. அதனால் தலைவி துயர் ஊறுகிறாள். அதனால் சிறு புன் மாலை. இப்போ விரிச்சு கேட்டல் பாருங்க. அருங்கடி மருங்கில் போகி, அதாவது அந்த அரிய காவல்களை உடைய, பெரிய பெரிய காவல்களை உடைய அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கி நிற்கிறாங்களா அந்த மோதி பண்டியர்கள் எல்லாம். யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப, அந்த அங்கே இருக்கக்கூடிய முல்லைப்பூக்கள் இருக்கக்கூடிய அந்த தேன்களை எல்லாம் அந்த வண்டுகள் எப்படி அந்த ஆரவாரத்தோடு அந்த வண்டுகள் ரீங்காரமிட்டு அதை குடித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஆய்ச்சியர்லாம் என்ன செய்கிறாங்களாம், நெல்லோடு நாழி கொண்ட, நெல்லை அளக்கக்கூடிய இந்த கருவிக்கு பேர் நாளின்னு பேர். அந்த நாளி, நெல் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. நறுவி முல்லை, மனமிக்க அந்த முல்லைப்பூக்களையும் பறித்து அரும்பு அவில் அலறி தூவி, அந்த முல்லை மலர்களை எல்லாம் அந்த கடவுள் முன்னால் எல்லாவற்றையும் தூவி கை தொழுது பெருமுது பெண்டீர், கைகளை எல்லாம் அப்படியே தொழுது கொண்டு அப்படியே வணங்கி கொண்டு அந்த வயதான பெண்கள் எல்லாம் விரிச்சி நிற்ப, அவர்கள் என்ன செய்கிறார்களா, அந்த நல்ல சொற்களை கேட்பதற்காக நிற்கிறார்கள்.
சரி, இவ்வாறு நிற்கக்கூடிய அந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்ட 2 அறிஞர்கள் சொல்லக்கூடியதையும் இங்கே சேர்த்து பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேனீக்கள் அழிந்தால் உலகம் அழிந்து விடும். காரணம், இந்த தேனீக்கள் எல்லாம் மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் இந்த தாவரங்களை எல்லாம் அவைகள் வளர்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய அவருடைய சொல்லையும் இங்கே நினைவு கொள்வோம். அடுத்ததா சாகித்ய அகாடமி விருது வாங்கிய சு வெங்கடேசன் என்பவர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்கிறாரு. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் வருசநாடு என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தேனீக்கள் நீர் அருந்த வற்றாத ஒரு நீர்நிலை இருக்கிறதா. அதாவது சாயங்கால நேரத்துக்கு அப்புறமா அந்த பறவைகள் எல்லாம் பறக்காத நேரத்தில் அந்த சுனையில் தண்ணி வற்றாமல் அந்த மக்கள் பார்த்துக்கிடுவாங்களாம். அங்கேருந்து தண்ணி எதுவும் எடுக்க மாட்டாங்களாம். அப்போ அந்த தேனீக்கள் எல்லாம் அங்கே வந்து தண்ணியை குடிச்சிட்டு போகுமா. இப்போ எதுக்கு இது சொல்ல வராங்கன்னா, மனிதனும் இயற்கையோடு இயைந்து அந்த வாழ்வை வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலில் அவர் எழுதக்கூடிய அந்த செய்தியும் நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, நேராக பாடலுக்குள்ளே போயிடலாம். ஆய்மகளின் நற்சொல் கேட்டலும் தலைவியை ஆற்றுவித்தலும் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றேன். இப்போ ஆய்ச்சியரெல்லாம் விரிச்சு கட்டி நிற்கிறாங்க இல்லையா, அப்போது அங்கே அவங்களுக்கு காதில் விழுது. என்ன விழுது பாருங்கள், ஒரு தாம்புனா கயிறு, ஒரு சின்ன கயிறில் பசலை கன்று என்றால் இளம் கன்று, அந்த கயிறால் அந்த இளம் கன்று அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு துயர் அலமரல் நோக்கி, அந்த சின்ன ஒரு துயரை அடைகிறது அந்த கன்று. ஏன்னா அவங்க அந்த தாய் கன்று வந்து அவங்க மேய்க்கிறதுக்கு கூட்டு போயிடுவாங்க காலையில். இந்த இளங்கன்றை கட்டி போட்டுட்டு போவாங்க. அது சாயங்காலம் நேரம் ஆகிடுச்சு, பசியால் அது என்ன செய்யறதுன்னா, தாய் இன்னும் வரலையேன்னு பார்த்து அது துன்பத்தை அடைந்து கத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு ஆய்மகள் வருகிறாள், ஒரு சின்ன பொண்ணு வருகிறாள். அவள் என்ன அந்த கன்றை பார்க்குறா. நடுங்கு சுவல் அசைத்த கையில், சாயங்கால நேரம் மழை பெய்யுது இல்லையா, குளிருது. அதனால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய கையை மார்போடு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கையை மார்போடு இது பண்ணிக்கிறா, கட்டிக்கிட்டே வரா. ஆனால் ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் அவன் என்ன சொல்றா, கையை கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உய்தர. கையில் ஒரு கத்தி மாதிரி வளைந்த கத்தியை உடைய கம்பில் மாட்டிருக்கக்கூடிய அந்த கம்பை கோவலர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த மாடுகளை எல்லாம் மேய்ப்பவர்கள் அவர்கள் கோவலர்கள் என்று பெயர். கோ என்றால் மாடு, அதனால் அவற்றை மேய்ப்பவர்கள் கோவலர். அந்த மாட்டை பின்னே நின்று அவர்கள் அடித்து கொண்டே செலுத்தி கொண்டு வருவார்கள். இப்பொழுது அவர்கள் வரக்கூடிய நேரம் ஆயிற்று, உன்னுடைய தாயாரும் அந்த மாடோடு சேர்ந்து வரும், நீ கவலைப்படாதே, பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர், நீ கவலைப்படாத என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல சொற்களை, அந்த விருச்சி சொற்களை இந்த ஆயர் கேட்டனர். அந்த முதுகுல பெண்டிர்கள் எல்லாம் அவங்க நின்று நல்லவர்களின் அந்த நல்ல வாய்ச்சொல்லை அவர்கள் கேட்டதுனால நேர தலைவீட்ட போய், நீ இனிமேல் கவலைப்படாத, பகைவர் இடத்தை எல்லாம் கவர்ந்து போரினை இனிதே முடித்து உன்னுடைய தலைவன் கட்டாயமாக திரும்பி வருவான், நீ வந்து கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய துன்பத்தை களைவாயாக அப்படின்னு சொல்லி தலைவியை ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லவர்களின் நல்ல வாய்ச்சொல்லை கேட்டதனால பகைவர் இடத்தையெல்லாம் கவர்ந்து போரினை இனிதே முடித்து உன்னுடைய தலைவன் கட்டாயமாக வருவான், இது உண்மை, நீ உன்னுடைய துன்பத்தால் எழுந்த வருத்தத்தினை களைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலைவி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த ஆயர்குல முது பெண்டீர்கள் எல்லாம் அவளை ஆற்றுப்படுத்துகிறார்கள். அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தலைவன் வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த முல்லைப்பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. அதை பார்த்து அவன் சந்தோஷம் அடைகிறான் என்ற நிகழ்ச்சியும் அங்கே பார்த்தோம். பாட்டை திரும்பவும் பாருங்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வள நேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். பாட்டுக்கு உண்டான வழக்கத்தை திரும்பவும் பாருங்க. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, அதாவது அகன்ற இடத்தை உடைய இந்த உலகத்தை முகிலானது வளைத்து
மழை பொழிகின்றது. அது பார்ப்பதற்கு அந்த திருமாலினுடைய சங்கு சக்கரத்தை கையும் காலிலும் இருக்கக்கூடிய திருமகளை மார்பில் தாங்கிய திருமாலை போல திருமால் அந்த வாமன அவதாரம் எடுத்து வந்து மாபலி சக்கரவர்த்தியிடம் நீரை வார்த்து உயர்ந்து நின்ற அந்த விஸ்வரூபத்தை போல அந்த முகிலானது கடல் நீரை பருகி குளிர்ச்சியுடைய அந்த கடல் நீரை பருகி நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடியுமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி தாரை வார்த்த அந்த நீர் கையில் பட்ட அளவிலே நிமிர்ந்து எழுந்த அந்த திருமாலின் தோற்றத்தை போன்று அந்த மேகங்கள் எல்லாம் அலையோசை முழங்கும் அந்த குளிர்ந்த கடல் நீரை எல்லாம் பருகி வளமாக வலிமையாக எழுந்து அந்த மலையை பார்த்து சென்றது. முதுபெண்டிர் விருச்சி கேட்டல் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி. அந்த வயதான அந்த ஆயர்குல முதுகுல பெண்டிர்கள் எல்லாம் யாரும் அணுக முடியாத அந்த கோவிலுக்கு சென்று விருச்சி கேட்டு நிற்கிறார்கள். அப்போ அந்த நாளியில் கொண்டு சென்ற அந்த நெல்லோடு, நாளினா அவர்கள் அந்த நெல்லை அளக்கக்கூடிய கருவியை கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த வண்டுகள் எல்லாம் அங்கு ஆர்ப்பரிக்கின்றன. அங்கே பூத்திருக்கக்கூடிய அந்த முல்லைப்பூக்கள் இவற்றையெல்லாம் இறைவன் முன்னால் அவர்கள் தூவுகிறார்கள். தூவி விருச்சி கேட்டு நிற்கிறார்கள். இப்போ அந்த பாட்டு மனப்பாட பாட்டு, அதனால் மனப்பாட பாட்டை திரும்ப ஒரு தடவை பார்த்துருங்க. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சின்ன கயரால் கட்டப்பட்ட அந்த இளங்கன்றானது தன்னுடைய தாய் மாலை நேரமாகியும் வராததைக் கண்டு பசியால் அவை அலறுகிறது. அந்த கன்றானது அலறுகிறது, அங்கேயும் எங்கும் துள்ளுகிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்து அந்த பக்கமாக வந்து அந்த ஆயர்குல பெண் என்ன செய்கிறாள், மழை பெய்கிறது, அதனால் குளிர்கிறது. அந்த கையை என்ன செய்கிறாள், மார்பில் குறுக்கும் நெடுக்குமாக அவள் கையை கட்டி கொண்டு அந்த பெண் என்ன செய்கிறாள், அந்த இளங்கன்றுக்கு ஆறுதல் கூறுகிறாள். என்ன ஆறுதல் கூறுகிறாள், வளைந்த கோலினை கையிலே வைத்துள்ள அந்த கோவலர் பின்னே நின்று செலுத்த. கொடுங்கோல் கோவலர் கைய கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உய்தர. அந்த மாடுகளை எல்லாம் மேய்ப்பவர்கள் கோவலர்கள், அவர்கள் அந்த மாடுகளை எல்லாம் பின் நின்று அந்த மாடுகளை அவர்கள் செலுத்தி கொண்டு வீட்டுக்கு வேகமாக வந்து விடுவார்கள். இன்னே வருவர் தாயர், உன்னுடைய தாயும் அதோடு இங்கு வந்து விடுவாள், நீ கவலைப்படாதே என்று சொல்வது போல அந்த சொல்லை அந்த ஆயர்குல முதுகுல பெண்டீர்கள் அந்த சொல்லை கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அந்த நல்ல சொல்லை கேட்டதனால் நேராக அந்த தலைவி இருக்கும் இடம் சென்று அந்த தலைவியிடம் நீ கவலைப்படாதே, உன்னுடைய வருத்தத்தினை நீ களைவாயாக, கட்டாயமாக உன்னுடைய தலைவன் திரும்ப வந்து விடுவான் என்று தலைவியை ஆற்றுப்படுத்துகிறார். அந்த ஆயர்குல முதுகுல பெண்டீர்கள் எல்லாம் ஆற்றுப்படுத்துகிறார்கள். இந்த நூலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வில் நற்சொல் கூறியும் கேட்டும் துயர் நீங்கி இன்பம் கொள்வோம். இதுதான் இந்த நூலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மாணவர்களை நன்றாக படியுங்கள். பாட்டை 1க்கு 2 திருப்பு படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு பொருள் உங்களுக்கு புரியும், புரியலைன்னா கேளுங்க. நன்றி. இதுக்கப்புறமா இதோட இந்த மனப்பாட பாட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டோட செட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, சேர்த்து பாருங்கள். மனப்பாட பாட்டை 1க்கு 4 திருப்பு இந்த இசையோடு சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் மனப்பாட பாட்டையும் படித்து பாருங்கள். வீட்டில் உட்காந்து 1க்கு 4 திருப்பு சொல்லி பாருங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி. 10ஆம் வகுப்பு மனப்பாட பகுதி முல்லைப்பாட்டு. இயற்றியவர் நப்பூதனார்.